இயல்பு நார்மலாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதாவது ஒன்று அடைந்து கொண்டே இருக்க வேண்டும். படிப்பாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், ஒரு வாகனமாக இருக்கட்டும், ஒரு சொத்து, இது எல்லாத்துலேயுமே நம்ம பார்த்தோன்னா ஏதாவது ஒன்று நம்மளுக்கு கிடைச்சிட்டே இருக்கணும். நம்மளுடைய வாழ்வாதாரம் இன்னும் பெட்டராகணுன்றதுக்காக மனிதன் பல பஞ்சனை சொல்லும்போது ஆண் பெண் எல்லாம் சேர்த்து தான் பல காரியங்களை நம்ம தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டே இருக்கிறோம். ஆனால் இதை ஒரு புத்திசாலித்தனமாக நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை நம்ம கொஞ்சம் பிரித்து பார்க்கணும். நம்ம எதை அடையணும்னு நினைக்கிறோமோ இதில் 2 வகையான தன்மை கொண்ட விஷயங்கள் இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா நிலையற்ற தன்மைன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நிலையான தன்மைன்னு சொல்லுவாங்க. இந்த நிலையற்ற தன்மை என்னன்றது நமக்கு சிறு வயதில் பள்ளியிலேயே தமிழ் பாடங்களில் சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா அநேகமாக நிலையற்றது. இப்போ ஒரு வீடு கட்டுறோம், வீடுக்குன்னு ஒரு 70-75 வருஷம் கணக்கு இருக்கு. அதுக்கப்புறம் அதை இடித்து கட்டணும். அதுக்கு நடுவில் அது ஒரு கரையான், அதன் மூலமாக கரையான் அரிச்சாலோ இல்லை அந்த இடத்துல ஒரு பூகம்பம் ஏற்பட்டாலோ அந்த வீடினுடைய நிலைமை காலி. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னுடைய உடலை பேணி பாதுகாத்து நான் பல விஷயங்களை செய்கிறேன். நான் ஒரு ட்ரெஸ் பண்ணிக்கிறேன், சாப்பிட்றேன், என்னோட உடலை நல்லா போஷாக்காக வச்சுக்கிறேன். ஆனால் இதுலேயும் நமக்கு தெரியும் ஏதோ ஒரு காலத்தில் இந்த உடலானது நிலையற்று போய் அதை தாண்டி போக போகிறோம். இதை புரிவதற்கு நமக்கு ரொம்ப சில பேருக்கு சின்ன வயசில் புரியும். இப்போ நீங்கள் மாணிக்க வாசகர்லாம் எடுத்தீங்கன்னா அவருக்கு சின்ன வயசுலேயே அவருக்கு புரிஞ்சுது. அவருக்கு 4-5 வயசுலேயே அவருக்கு புரிந்து அதன் மூலமாக ஒரு பாடல் பாடியதாக தோடுடைய செய்தியை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சில பேருக்கு வயசான காலத்தில் புரியுது. இப்போ எனக்கு ஒன்று தொடர்ச்சியாக என்னுடன் எப்பொழுதுமே இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நான் தேடுவது ஒரு நிலை உள்ள என்னுடன் எப்பொழுதும் இருக்கக்கூடிய விஷயத்தை நான் தேடணும். பள்ளிக்கு போவதற்கு மாணவர்களுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா அந்த அறிவு அப்படின்ற ஒரு விஷயம் படிப்புன்ற விஷயத்தின் மூலமாக உருவாக்கி கொடுக்குறாங்க. உங்களுடைய வாழ்க்கை முழுக்க அது கூட இருக்கும்.